இந்த லீஃப் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த லீஃப் டிசைனுக்கு அவுட்டர் லைன் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து இதில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அவுட்டர் லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி நீட் ஃபினிஷிங்லேயே நம்மளால் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஷேப் மாறாமல் ஸ்டிச் பண்ணணும், உங்களுக்கு டிசைன் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்டர் லைனை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அவுட்டர் லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பைப்பிங் த்ரெட் அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த லீஃப் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த பைப்பிங் த்ரெட்டை எப்படி அட்டாச் பண்ணுறேன்னா யூ ஷேப்பில் நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம். சிக்ஸாக் ஸ்டிச் நார்மல் த்ரெட்டில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை க்ளூ யூஸ் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து டைம் எடுக்கும் அப்படின்றனால நார்மல் த்ரெட்டில் நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியும் பைப்பிங் த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கூட பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். பைப்பிங் த்ரெட்டு ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸஸாக இந்த மாதிரி த்ரெட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் அதே சைஸுக்கு அளவுக்கு நீங்கள் எடுத்து கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு வந்து சின்னதாகிடுச்சுன்னா அந்த நம்ம எதிர்பார்த்த ஷேப் வராமல் ரொம்ப சின்னதாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸஸாக த்ரெட்டை விட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடுங்க. நான் சென்டர் போர்ஷன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கீழே பைப்பிங் த்ரெட்டுக்கு முன்னாடி ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் இந்த இதில். அதுக்கப்புறம் நான் லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடு எந்த சைடு வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நம்ம ஆல்ரெடி அவுட்டர் லைனில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். த்ரெட்டை நீங்கள் இப்போது மேலே கொண்டு போயிட்டு அந்த அவுட்டர் லைனுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி அந்த லூப் அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுத்து திரும்ப அகெயின் அதர் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பழக அது ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சாக மாறிடும். ஆனால் இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் ஃபில்லிங் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்து ஒரு ஷார்ட் கொடுத்து திரும்ப லாங்கு ஷார்ட்டு அந்த மாதிரி கொடுத்துட்ருப்போம் இல்லையா. இதில் அந்த மாதிரி கிடையாது. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம நீடிலேருந்து த்ரெட்டு ரிமூவ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். த்ரெட்டு ரிமூவ் ஆச்சுன்னா நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு போடுற மாதிரி சிச்சுவேஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து த்ரெட்டு ரிமூவ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றது பழகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. ஆனால் நீங்கள் வந்து ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான பிராண்டாக வாங்கிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அமௌண்ட்டை பார்த்துட்டு இது ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து பிரிந்து போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது கண்டிப்பாக பண்ணும் சில த்ரெட்டு கம்மியாக, அதாவது லோ பிராண்டடு அந்த மாதிரி பிராண்டட் இல்லாமல் ஒரு நல்ல குவாலிட்டியான த்ரெட்டு இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அப்போ நீங்கள் போட்ட பணமும் வேஸ்ட்டு, த்ரெட்டும் வேஸ்ட்டு. நீங்கள் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்படியே இருக்கும்போது நீங்கள் த்ரெட்டு வந்து எப்படியே நம்மளுக்கு வந்து நம்ம பிகினராக இருக்கும்போது ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. அப்போ த்ரெட்டு வந்து ஃபேப்ரிக் அடியிலேருந்து வரலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே இருக்க கையை வந்து கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு நீடில் த்ரெட்டை பிடிச்சி அப் அண்ட் டவுன் நீங்கள் வந்து இழுத்து விட்டிங்கன்னா த்ரெட்டோட ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
டக்குன்னு அடியிலேருந்து த்ரெட்டு வரல, ரொம்ப டைட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு வந்து பிரிந்து போகுதுன்னா நீங்கள் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு திரும்ப அகெயின் த்ரெட்டை எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே த்ரெட்டோடு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அது மாதிரி டிசைனும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது த்ரெட்டு பிரிந்து இருக்கும்போது. இப்போ நீங்கள் எண்டு நாட் போடுறீங்க அப்படின்னா சென்டரில் கொண்டு வந்து எண்டு நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சைடில் எண்ட் நாட் போடும்போது அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து சென்டரில் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். என்னோடய சேனல்ஸில் போடுற டிசைன்ஸ் எல்லாமே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு 4 டிசைன் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டரில் ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து சென்டரில் ஸ்டிச் பண்ணாமல் ரைட் சைடு இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். அதுக்காண்டி மட்டும்தான் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பழக சொல்கிறது. இப்போ டக்குன்னு நீங்கள் அந்த மாதிரி டிசைன்லாம் வந்தோடனே ஆர்டர் வருது, ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு எடுத்தாலும் நம்மளால் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழகும்போது நம்மளுக்கு எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம், எப்படி நம்ம டிசைனை ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணலாம், ஷேப் எப்படி ப்ராப்பராக கொண்டு வரலாம், எல்லா டெக்னிக்ஸும் நம்மளால் கற்றுக்க முடியும். எல்லா நுணுக்கங்களும் நம்மளுக்கு புரியும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணி என்னை போடுற வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட நான் கரெக்ஷன் பண்ணுறேன். ஆர் நீங்கள் அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அந்த டவுட்ஸை. ஒரு விஷயத்தை கற்றுக்குறோன்னா அதை எடுத்தோன்னே நம்மளால் கண்டிப்பாக போட முடியாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு விஷயத்த இப்போது என்ன ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே அதில் நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா அதோட அவுட்புட் வந்து நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ஃபில்லிங் ஒர்க்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நெருக்கமாக கொடுங்க. அப்போ தான் வந்து ஓவராலாக கவர் ஆகி அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். அது மாதிரி ஃபேப்ரிக் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது எல்லா டிசைனுக்குமே ஃபேப்ரிக் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் வந்து டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி இருக்கும். இல்லைனா என்ன ஆகுனா, அப்படி இல்லைன்னா அந்த டிசைன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் அந்த டிசைனை சுற்றி ஒரு மாதிரி ஃபேப்ரிக் வந்து சுருக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரேமில் டைட்டாக ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது அவுட்டர் லைனில் பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.